நம்ம கும்பம் ராசிக்காரங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க இயல்பாவே ஒரு சிறந்த தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்களா இருப்பாங்க. அவசரப்படாம மெதுவாக ரொம்ப நிதானமாக அதே சமயம் நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க போறவங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க தான். இவங்க உழைப்பால மட்டுமே வெற்றி பெறக்கூடிய உழைப்பாளிகள். தெய்வத்தை சும்மா பேருக்கு கும்பிடாம கண்மூடித்தனமா அவ்வளவு ஆழமா நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு முறையான மதிப்பையும் மரியாதையையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிற சுயநல எல்லாம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய தனக்கு தெரிஞ்ச எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசிதான் நம்மளோட கும்பம் ராசி. நம்ம கும்பம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நியாயவான் சனி பகவான். இந்த கும்பம் ராசிக்குள்ள அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதாங்க நம்மளோட கும்பம் ராசி. இப்போ கும்பம் ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரங்கள்லாம் நட்பு ராசியா வருவாங்கன்னு தெளிவா பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், இந்த ராசிக்காரங்க எல்லாரும் கும்பத்துக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க. பொதுவாவே கும்பம் ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான அழகான பேச்சால எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப ரொம்ப உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பாகவோ நேர்மைக்கு புறம்பாகவோ எந்த காலத்திலையும் எந்த ஒரு சின்ன செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் சரி அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு அல்லது நண்பருக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, அவங்க கூப்பிடலனா கூட இவங்களே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. ஆனா ஒண்ணுங்க, நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க மனசு வருத்தப்பட்டு அழுதாங்கன்னா அந்த வீடே நல்லா இருக்காதுங்க. அதனால இவங்கள அழ விடாதீங்க. வார்த்தைகள்னால நம்மளோட கும்ப ராசிக்காரங்கள மத்தவங்க காயப்படுத்தினா இவங்கனால அத துளி கூட தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. சரிங்க, இப்போ உங்க வீட்டில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சனிக்கிழமைகள்ல மறக்காம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு மனதார அர்ச்சனை செய்து அங்க கொடுக்கற அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிக்கணுங்க. இது ரொம்ப விசேஷம். அதே போல இரும்ப தானமா கொடுக்கணுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உதாரணத்துக்கு கத்திரிக்கோலு, கத்தி, இந்த மாதிரி வெட்டும் கருவிகளை தவிர்த்து மத்தது எல்லாமே நீங்க தானமா கொடுக்கலாங்க. சனிக்கிழமைகள்ல முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிரும். அடுத்ததா ஒரு முக்கியமான பரிகாரம், கும்ப ராசிக்காரங்க தொடர்ந்து 8 வாரம் ஹனுமனுக்காக விரதம் இருந்து 9வது வாரம் வடமாலை சாத்தணும். இந்த 8 வாரமும் ஹனுமனுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்தணும். அது மட்டும் இல்லாம தினமும் ஹனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லணும். இது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணுங்க. அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி, ஏலக்காய் பொடி, இது 3ஐயும் கலந்து தண்ணில போட்டு அந்த தண்ணிய வீடு முழுக்க தெளிச்சு விடணுங்க. வீட்டை எப்போதுமே ரொம்ப சுத்தமா லக்ஷ்மிகரமா வச்சிருக்கணுங்க. வெள்ளிக்கிழமையானா மறக்காம நிலப்படியில ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியா கட் பண்ணி குங்குமம் தடவி வச்சிருணுங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு காரணம் இல்லாம மனம் வருத்தமாயிருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு முழுக்க நல்ல சாம்பிராணி போட்டு புகை போட்டு கொஞ்ச நேரம் உங்க வீட்டு வாசற்படி, அதாவது நிலப்படி கிட்ட உட்காரணுங்க. அப்போ பல்லி சத்தம்
அதாவது கௌளி சத்தம் கம் கேட்டா உங்க வீட்ல தெய்வம் இருக்கு, கெட்ட சக்தி எல்லாம் விலகிடுச்சுன்னு அர்த்தங்க. இத நீங்க நம்பிக்கையா செய்யலாம். தினமும் சபரிமலை ஐயப்பனை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பொன்னு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணுங்க. வீட்டில் எப்போவுமே இல்லை, கிடையாது என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தவே கூடாது. அமங்கலமான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசுறத நீங்க சுத்தமா தவிர்த்திரணுங்க. உங்களுக்கு கடுமையான தோஷம், தொழில்ல தீராத நஷ்டம், குடும்பத்தில தாங்க முடியாத பிரச்சனை இருந்தா ஒரு பசுமாட்டையும் அதோட கன்றுக்குட்டியையும் உங்க வீட்டுக்கு முறைப்படி அழைத்து வந்து கோமாதா பூஜை பண்ணனுங்க. அந்த பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு புது புடவை சாத்தி மாலை போட்டு பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் இப்படி அதுக்கு பிடிச்சதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் பண்ணிக்கணுங்க. இத செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே அங்க துளி கூட இடம் கிடையாதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததா உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா அதை விரட்ட நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. முதலாவதா காஞ்சி காமாட்சி அம்மன். தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பெரிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு. இவங்களை வீட்ல வச்சா அது உங்களுக்கு தைரியம் மற்றும் பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கும். அடுத்தது காளி மற்றும் பத்ரகாளி. கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியை விலக்க இது ரொம்ப உதவும். உங்களுக்கு இருக்கிற பயம் தடைகளை நீக்க இது உதவும். அடுத்தது மகாவிஷ்ணு. இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம். உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அடுத்தது ஆஞ்சநேயர். தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையா இருப்பாரு. வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு. அப்புறம் பைரவர். இவரு இரவு நேரத்துல வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலக்கக்கூடியவரா இருக்காரு. வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பா இருப்பாரு. அடுத்தது நரசிம்மர். தீய சக்திகளை வேரோடு முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. மிக சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு. கடைசியா சாய்பாபா. இவர் மன அமைதிய அளிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு. தீய எண்ணங்கள் கவலைகளை விலக்க இவர் உங்களுக்கு துணையாயிருப்பாருங்க. வடகிழக்கு மூலையில நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை எல்லாம் வைக்கலாங்க. கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சு வணங்கினீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த உலகத்துல யார் இந்த உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா? கண்டிப்பா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிறைய பேர் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில
தெய்வங்கள் இருக்குறாங்க அப்படின்னு மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க கூட தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமே எங்கள காப்பாத்து அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தழைக்கும். எப்பவும் முதல்ல குலதெய்வம், அப்படம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மத்த தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருந்த. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருந்த. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாங்க. முதலாவதா நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களின் வேலைகளை நீங்க ரொம்பவே திறமையாக செய்து முடிக்க போறீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. மொத்தத்துல இந்த மாதம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. வியாபாரத்தில இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. குடும்பத்தில இருந்த மனக்கசப்புக்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க. வருமானம் நல்ல விதமா இருக்க போகுது. உங்க கூட வேலை பார்க்கிற சக ஊழியர்களால உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. புதிதாக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நகை வாங்க போறீங்க, புது நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க போறாங்க. உங்க வாழ்க்கையே அழகா அற்புதமா மாறப்போகுதுங்க. நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.